வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ரொம்பவுமே ஒரு யூனிக்கான ஒரு இயர்பட்ஸ் வந்து இருக்கு. போட் நிர்வாணா க்ரௌன் இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் TWS வித் அட்வான்ஸ்டு ரொட்டேஷனல் க்ரௌன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் பை போட்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூல வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட பிளாஸ்டிக் ரேப்பரை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இயர்பட்ஸோட பாக்ஸோட பிளாஸ்டிக் ரேப்பரை அண்ட் ப்ரைஸிங் வரையில வந்து 2500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த இயர்பட்ஸை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த இயர்பட்ஸ்க்கான ப்ராடக்ட் டேகிங்கான லிங்க்குமே வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதோட சீலை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கீழே ஆஸ் யூஷுவல் மாதிரி நமக்கு வந்து 2 சீல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்கு. இது எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்கும். ஸோ 2 செட் ஆஃப் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மால் அண்ட் லார்ஜ். மீடியம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா வந்து இருக்கும். ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா 2 வந்து இருக்கு. அப்புறம் இந்த குட்டி பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே சூப்பரா வந்து இருக்கு. அப்புறம் இந்த காம்பனன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு வாரண்டி கார்டு மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த குட்டி பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டோட ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் வந்து யூசர் மேனுவல் அதெல்லாமே வந்து நமக்கு வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். இயர்பட்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வந்து இருக்கு. அண்ட் கலர்னு வரையில நான் இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ளூ கலர்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ளூ கலர்ல பார்க்க எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. ஆக்சுவலி ப்ளூ ஷேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே மட்டும்தான் வந்து லைட்டாக இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாக்ல இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கு. அண்ட் கேஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த RGB லைட்டிங் தான் வந்து க்ளோ ஆகுது. சரி, ஓகே கைஸ். இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில இந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசென்டான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இந்த கீழ் ரீஜன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இங்க பாத்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மாதிரியான கிளிட்டரி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே யூனிக்கா சூப்பரா வந்து இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில இங்க சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து இருக்கு. அப்புறம் இதுல யூஸ் பண்ணிருக்க ஹிஞ்சுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசென்டான குவாலிட்டி ஹிஞ்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸோட ஒரு பெரிய ஹைலைட்னா அஃப்கோர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த க்ரௌன் தான். ஸோ இந்த க்ரௌன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸில் வந்து ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மியூசிக்கை வந்து ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஃபார்வர்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் போகிறதுக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆக்சுவலி இது வந்து ஒரு கேமரா ஷட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கூட இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் இந்த க்ரௌனை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க அந்த RGB லைட்டிங் இருக்குல்ல, அது கூட நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து வருது. இன்ஃபேக்ட் அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட இன்டென்சிட்டி கூட நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே யூனிக் அண்ட் சூப்பரான ஒரு டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில இந்த இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஃப்ளாட்டான ஸ்டெம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டின் வரையில இப்போ டிஃபால்ட்டாக இந்த மீடியம் இயர் டிப் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து ஸ்மால் இயர் டிப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்மால் இயர் டிப் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஃபிட் வந்து சப்ஜெக்ட் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். கலர் ஆப்ஷன்ஸ் வரையில இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக வந்து இருக்கு. எனக்கு பர்சனலாக இந்த ரெட் கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ரெட் கலர் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ஆக்சுவலி அயன்மேனோட ஆர்க் ரியாக்டர் மாதிரியே வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் இந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ளூடூத் 6.0க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணதுல இந்த இயர்பட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் 6 உள்ள ப்ராடக்ட். ஸோ அதனால கனெக்டிவிட்டி வைஸ் எந்த பிரச்சனையுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணல. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக வந்து இருந்துச்சு. இது போக ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ற ப்ராசஸ் ஃபாஸ்டா இருக்கிறதுக்கோசரம் இவங்க பாத்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட்பேக்கான சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் கனெக்ஷனுக்கான சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால சைமல்டேனியஸா நீங்க இந்த இயர்பட்ஸ் வந்து 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இனியர் டிடெக்ஷனுக்கான சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர்.
அப்புறம் ரேஞ்சின் வரையில இவங்க சொல்ற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஆடியோ கொடைக்கின் வரையில இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கொடைக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா IPX4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இது பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லாட்டன்சின்னு வரையில இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து வெறும் 50 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் சூப்பரான லாட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். அதனால கேமிங் கூட நீங்க இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில இந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 50 dBக்கான ஒரு ஹைபிரிட் ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதோட ஏஎன்சி இருக்கட்டும், அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோடா இருக்கட்டும், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் பேட்டரி லைஃப்னு வரையில இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா 40 ஹவர்ஸ்க்கான ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏஎன்சி ஆஃப் பண்ணும்போது, ஏஎன்சி ஆன் பண்ணோம்னா இதோட பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா 25 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கிடைக்கும். இது போக இந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸில் சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில இந்த இயர்பட்ஸில் பொறுத்தீங்கன்னா டோட்டலாக 6 மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்ல வந்து 3 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 3 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் வந்து AI Enx டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்கனால அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் நிர்வாணா க்ரௌன் இயர்பட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸ்ல யூஸ் பண்ணிருக்க போட் ஹியரபிள் ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கு நமக்கு வந்து மேலே வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் டேரக்டா இந்த ஆப்ல வந்து ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம வந்து அந்த கேஸோட க்ரௌனை ரொட்டேட் பண்ற மாதிரி இங்க ஃபீச்சர்ஸ்க்குமே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஈக்குவலைசர் வந்து இருக்கு, டிஃபால்ட், பேலன்ஸ்டு, பாப், ராக், ஜாஸ், அப்புறம் வந்து கிளப், அப்படி இல்லைன்னா கஸ்டமைசபிள் ஈக்குவலைசருமே வந்து மேக் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டச் கண்ட்ரோல்ஸ்ல நம்ம வந்து அந்த கேஸோட மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதுவுமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ப்ரெஸ்க்கு, டபுள் ப்ரெஸ்க்கு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கேஸோட ஃபங்க்ஷனாலிட்டி பிடிக்கலாம், நீங்க வந்து ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யா, இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ திரும்பி நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்டுமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஃபேக்ட் நம்ம வந்து அந்த கேஸ்ல இருக்க லைட்டிங் இருக்குல்ல, அதுவுமே நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ல வந்து இருக்கு. அப்புறம் ஹாப்டிக் இருக்குல்ல, ஸோ அந்த கேஸோட ஹாப்டிக் ஃபீட்பேக்குமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான ஹாப்டிக்ஸ் வேணும்னா நீங்க வந்து லோவில் வச்சுக்கலாம், இல்லைன்னா மீடியம்ல வச்சுக்கலாம், ஹைல வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கம்ப்ளீட் ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்க சிஸ்டம்ல வந்து இங்க ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி, இண்டியர் டிடெக்ஷன், அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இங்க வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து யூசர் மேனுவல், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க வந்து மியூசிக்ல வந்து ஜியோ 7, குக்கு எஃப்எம் நீங்க வந்து இங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ரிச்சா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ஆப்போட அனிமேஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்கு. இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணதுல இந்த இயர்பட்ஸோட ஆப் தான் வந்து ரொம்பவே சூப்பராக வேற லெவலில் இருந்து இருக்கு. கடைசியா அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பத்தி பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10 mm ஒரு டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 10 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. பொதுவாக மோஸ்ட் ஆஃப் தி போட் இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து எக்ஸலண்டா வந்துருக்கும். அதே மாதிரி இந்த இயர்பட்ஸ்லையும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரபிள், அது வந்து பேஸ் அளவு சூப்பராக இல்லைனாலுமே அதுவுமே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அபோவ் ஆவரேஜான மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். 2500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டுன்னு வந்து சொல்ல முடியாது. மேபி இதை விட இன்னும் பெட்டர் சவுண்டிங் இயர்பட்ஸ் வந்து இருக்கலாம். பட் ஓகே, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அபோவ் ஆவரேஜான ஒரு டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் வந்து கிடைக்கும் நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ 2500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் ஒருத்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும். மெயினாக இந்த இயர்பட்ஸோட பெரிய ஹைலைட்னா அஃப்கோர்ஸ் இதில் கொடுத்துருக்க அந்த க்ரௌன் தான். ஸோ இது ரொம்பவுமே யூனிக் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு. அண்ட் இது போக எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண இயர்பட்ஸ்ல இந்த இயர்பட்ஸோட ஆப் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீச்சர் ரிச்சாக வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல
எனக்கு தெரிஞ்சு எந்த இயர்பட்ஸ்ல இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்ததில்ல. ஆனா போட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே சாலிடா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சவுண்ட் குவாலிட்டி மட்டும் வந்து மேபி இதோட இன்னும் பெட்டர் சவுண்டிங் இயர்பட்ஸ் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல வந்து இருக்கலாம். பட் ஆனா சவுண்ட் குவாலிட்டிலயும் போட் வந்து எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க மேபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டியூன் பண்ணீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும். ஸோ நீங்க இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.